ஓகே மக்களே, நான் வந்து இன்னும் கொடைக்கானலில் தான் இருக்கேன். நான் அடுத்த ஒரு பிளேஸுக்கு போகிறேன். அது என்ன பிளேஸ்ன்னு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஓகே, நான் வேணா உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். சுபாஷே, இப்போ சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. என்ன சிலுசிலுன்னு இருக்குதா? இதுக்கு பேர் தான் கொடைக்கானல். மஸ்ட் விசிட் கைஸ். வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. One eternity later. மக்களே, ஒரு வழியா வந்து 1 மணி நேரம் டிராஃபிக் அப்புறம் நம்ம வந்து குணா கேவ் வந்துட்டோம். உள்ள போய் பார்க்கலாம். ஓகே வாங்க. நடக்க முடியல, மூச்சு வாங்குது. என்னால முடியலடா. முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. ஒரு வழியா வந்தாச்சு. மக்களே, என்ன இவ்வளோ கூட்டமா இருக்கு? ஓ மை காட், நான் சிக்குனா நசுங்கிடுவேன், சட்னி ஆயிடுவேன். என்ன ஐட்டங்களும். மக்களே, எனக்கு பசிக்குது. திங்கலனா எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. எங்க பார்த்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, மங்கி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா ஒண்ணு, இங்க இவ்வளோ கூட்டமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், நான் வீக் டேஸ்ல வந்திருப்பேன், வீக்கெண்ட்ல வந்திருக்கவே மாட்டேன், ப்ராமிஸ். இங்க பாருங்க. மக்களே, எது கத்துறாங்கன்னே தெரியல, எல்லாரும் கத்துறாங்க கோரஸா. மக்களே, நான் எங்க இருக்கேன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க, இல்ல நானே எட்டி பார்க்கவா? எல்லாம் நம்ம ஆளுங்கதா, ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. மக்களே, நான் வந்து எப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். அப்பெல்லாம் இங்கெல்லாம் கூட்டமே இல்லை. இந்த மரத்து மேல ஒருத்தர் கூட உட்காந்து நான் பார்த்தது. ஆனா இப்ப பாருங்க, மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் எவ்வளவு க்ரௌடுன்னு. மக்களே, ஆல்ரெடி வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கோவைக்கு போகிற வழி. அடைச்சி வச்சிருக்காங்க, உள்ளே போனால் செத்துருவோம். சாமி ரூம் பூஜையெல்லாம் நடக்கும். டேய், எது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்க தான்டா நடக்கும். தேங்க்யூ. கத்திக்கிட்டே இருக்காங்க, எது கத்துறாங்கன்னே தெரியல. அடினே இருப்பேன். நான் பேசுறது கேக்குதா? ஒருத்தர் கத்துறாங்க, ஓகேவா? அதை பார்த்து குசியாகி உடனே எல்லாருக்கும் பிபி ஊதுறாங்க, ஊனு கத்துறாங்க. சரி, அதுக்குள்ளதான் போய் சுபாஷ் விழுந்துட்டாப்ப. பாவம், ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. மக்களையும் ஆழமா இருக்கு இந்த குழி. இந்த குழி இவ்வளவு ஆழமா இருக்குன்னா, நம்ம சுபாஷ் இந்த குழி எவ்வளவு ஆழமா இருக்கும். அவன் செத்துட்டான்டா. பாருங்களேன், போய்கிட்டே இருக்கு, ஆழமா இருக்கு. அதாவது யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? என்னன்னா, உள்ள கோவுக்குள்ள விட்டா கூட ஜாலியா அட்வென்ச்சர் பண்ணலாம்ல. வெளியே வந்தா வேறு 4 மரம் தான் இருக்கு மக்களே, போர் அடிக்குது மக்களே. சுத்தி முத்தி எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க, 4-5 குரங்கு போகுது, அவ்வளவுதான். அது தவிர வேற எதுவும் இல்லை. அங்க பாருங்க, அங்க பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. வாங்க போய் கிட்ட வாங்க, போய் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தா தெரியுதா? ஒண்ணுமே தெரியலையே. நம்ம ஊர்ல இந்த அது என்ன சொல்லுவாங்க, குட்டி செவுத்து கிணறா, குட்டி கிணறு செவுத்து ஏதோ சொல்லுவாங்க. கண்ணதாசா சேசுதாசா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அந்த கிணறு மாதிரி இருக்கு, பால் அடைஞ்ச கிணறு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பூரா பாசி பிடிச்சிருக்குப்பா. எதுக்கு இத்தனை பாட்டில சொருகி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மக்களே. இயற்கை எவ்வளவு சீரழியுது பாருங்க, தப்பு இல்ல. பூமி உங்களை பெற்ற தாயிலும் மேலானவள். அவளை போல ஒரு அதிசயம், உலக அற்புதம் எதுவுமே கிடையாது. அது நமக்கு என்ன கொடுத்ததோ அதை நம்ம திருப்பி தரணும், ஓகேவா? சுயநலமா இருக்கக்கூடாது.
ஆக்சுவலாக என்னென்னா இங்கே நிறைய வேர்லாம் இருந்தது. நான் சொன்னேன்ல, நான் வந்து குட்டி பிள்ளையா இருந்தப்போ இங்கே வந்தப்போ அங்கே உட்காந்து தான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அப்போலாம் நிறைய வேர் இருந்துச்சு. இப்போ இங்கே இருந்ததெல்லாம் வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல, கம்மியாக தான் இருக்குது வேர். கொஞ்சம் சுற்றி பாருங்கள், மேலே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. சரி மக்கள், இதோட நம்ம குணா கேவ் vlog முடிச்சுக்கலாம். வித்யா சக்திவேல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? முடிச்சிடலாம்.